இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தில் இஸ்ரேலின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. 1980களில் பெரிதாக பயிற்சிகள் எதுவும் இல்லாத இலங்கை இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் இஸ்ரேல் எந்த மாதிரியான உதவிகளை செய்தது, எப்படியெல்லாம் உதவியது என்று அம்பலமாகக்கூடிய ஆவணங்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தேர்தல் செலவுகளுக்காக மொசாடிடம் $1 மில்லியன் கோரியிருந்ததாகவும் இந்த ரகசிய ஆவணங்கள் சொல்லுகின்றன. இதன் பின்னணி என்ன? பலருக்கும் இதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சரித்திரம் தெரிந்த சிலருக்கு இது எதுவுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தாது. 1980களினுடைய மத்தியில் இலங்கையுடன் எந்த வகையான ஒரு உறவை இஸ்ரேல் கொண்டிருந்தது தொடர்பான சகல கோப்புகளையும் ஆவணங்களையும் இஸ்ரேலின் மாநில ஆவண காப்பகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. நாம் அரசல் புரசலாக கேள்விப்பட்ட சமூக ஊடகங்களில் விவாதத்தை கிளப்பிய தகவல்கள் எல்லாம் கன்னத்தில் அறையும் நிஜம் என்பதை இந்த ஆவணங்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டின. இது சம்பந்தமான முழு விவரங்கள் அடங்கிய ஒரு கட்டுரை ஒன்றை thewire.in என்ற இணையதளம் வெளியிட்டிருந்தது. இலங்கை 1977ஆம் ஆண்டு வரை அணிசேரா கொள்கையில் இருந்தது. அப்போது அமெரிக்கா ஒரு அணியிலும் சோவியத் யூனியன் மற்றொரு அணியிலும் இருந்தது. இலங்கை இந்த குடும்பச் சண்டைகளில் எந்த அணியையும் சாராது என்னதான் நடுநிலை பாத்திரம் வகித்த போதிலும் சில தத்துணிவான காத்திரமான தீர்மானங்களை எடுப்பதில் அப்போது பின்னிற்கவே இல்லை. இப்படி ஒரு நிலைமையில்தான் வளைகுடாவில் இஸ்ரேல் அரபு நாடுகளினுடைய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருந்தது. பன்னெடுங்காலமாக அரபு நாடுகளுடன் வர்த்தக ராஜதந்திர தொடர்புகளை கொண்டிருந்த இலங்கை நிலைமையின் தீவிரத்தை அவதானித்து ஒரு முடிவு எடுத்தது. அதாவது இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை எல்லாம் துண்டித்துக் கொண்டு இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவரையும் வெளியேற்றினார் பிரதமர் ஸ்ரீமாவு. ஆனால் அன்று ஸ்ரீமாவுவால் வெளியேற்றப்பட்ட இஸ்ரேல் 14 ஆண்டுகள் கழித்து இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் துளிர்விட தொடங்கியிருந்த 1984ஆம் ஆண்டில் மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டது. அதே ஆண்டு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இஸ்ரேலிய நலன் காக்கும் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன வடக்கு கிழக்கு மோதலில் இஸ்ரேலின் உதவிகளை பெற்றே தீர்வது என்று தீவிரமாக இருக்கிறார். வெளியாகி இருக்கும் ஆவணங்கள் என்ன சொல்லுகின்றன? சொன்னால் நம்ப மாட்டீர்கள். 1988ஆம் ஆண்டளவில் இலங்கைக்கு இஸ்ரேல் வழங்கிய இராணுவ உதவிகள் மட்டும் $30 மில்லியன் என்கின்றன வெளியாகி இருக்கக்கூடிய ஆவணங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் மிக பெரும் தொகை. அது மட்டுமா, இன்னும் இருக்கிறது. 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு தந்தியில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகத்தினுடைய ஆசிய பிரிவின் இயக்குனர் இலங்கைக்கு $10 மில்லியன் பெறுமதியான 6 ரோந்து படகுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சப்மெஷின் எனப்படும் துப்பாக்கிகளை விற்று தீர்த்திருக்கிறது இஸ்ரேல். எத்தனை டாலர்களுக்கு விற்றது என்று வெளியான ஆவணங்களில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கணிசமான ஒரு தொகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1987ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வெளியான மற்றொரு கொடுக்கல் வாங்கல் இதில் குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேல் இலங்கைக்கு அந்த காலத்தில் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், இயந்திர துப்பாக்கிகள், வெடிமருந்துகளை விற்று தீர்த்திருக்கிறது. 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வெளியான மற்றொரு தந்தியில் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் பாதுகாப்பு அதிகாரிகள் 30 பேருக்கு விசேட பயிற்சிகளை வழங்கியிருக்கிறது இஸ்ரேல். விவசாய ஆலோசகர்கள், வேளாண்மை ஆலோசகர்கள் என்ற போர்டை மாட்டிக்கொண்டு இலங்கைக்குள் வந்து இத்தகைய நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டதாகவும் இலங்கைக்கென்றே 2 மொசாட் ஏஜென்ட்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆவணங்கள் மேலும் சொல்லுகின்றன. யாழ்ப்பாணத்தை விரைவாக கைப்பற்றுவது எப்படி என்று மந்திர ஆலோசனையில் இலங்கை அரசுடன் மொசாட் அதிகாரிகள் ஈடுபட்டதாகவும் அவர்களது ஆலோசனைகள் எதையும் வீணாக்காமல் அப்படியே இலங்கை அரசு பின்பற்றியதாகவும் சொல்கின்றன ஆவணங்கள். மேலும் அந்நாளில் இலங்கை மீது சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டிருந்த போதிலும் இஸ்ரேல் அதை பற்றி எந்தவித கவனத்தையும் எடுக்கவில்லை என்று சொல்லியும் அதில் குறிப்பிடப்படுகிறது. அப்போதைய இலங்கையின் நிதியமைச்சர் ரோனி டிமெல்லை மொசாட் இஸ்ரேலிய அதிகாரிகள் சந்தித்த போது அவர் பேயிடம் இருந்தாலும் நாம் உதவிகளை பெற தயார் என்று குறிப்பிட்டதாகவும் அதற்கு இஸ்ரேலிய பிரதிநிதிகள் நாம் பேய்கள் அல்ல என்று குறிப்பிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி இஸ்ரேலின் தயவில் இலங்கை யுத்த உபகரணங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொண்டிருந்த போது ஜே.ஆர். அரசுக்கு எதிரான மக்கள் எதிர்ப்பு வலுக்க தொடங்கியது. கொழும்பில் உள்ள இஸ்ரேலிய பிரிவை மூடுமாறு கோஷங்கள் வலுத்தன. எதிர்க்கட்சி தலைவி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மூலம் அரபு நாடுகள் அழுத்தம் கொடுக்க மறுபக்கம் ஜேவிபியும் இலங்கைக்குள் இஸ்ரேல் மற்றும் இந்திய தலையீட்டை எதிர்த்து நின்றது.
இப்படி ஒரு நிலைமையில் மொசாட் அதிகாரிகளை அழைத்த ஜேஆர் தான் தேர்தல்களில் தொடர்ந்து வென்றால்தான் இஸ்ரேலுக்கு இலங்கையில் தொடர்ச்சியாக எந்த சிக்கலும் இல்லாமல் வேலை பார்க்க முடியும் என்றும் அதற்கு தான் தேர்தல்களில் வெல்ல வேண்டும் என்றும் தனக்கு தேர்தல் செலவுகளுக்கு $1 மில்லியன் தேவைப்படுவதாகவும் தெரிவித்ததாக அந்த ஆவணங்களில் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்திப்புகள் 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடந்திருக்கின்றன. இங்கே ஜேஆர் மிக முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது தப்பித்தவறி தான் பதவி இழந்தால் ஆட்சிக்கு வரும் எதிர்க்கட்சி அடுத்த 24 மணித்தியாலத்தில் இஸ்ரேலை வெளியேற்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஜேஆர் சொன்ன அந்த முக்கிய செய்தி. ஒன்றல்ல இரண்டல்ல, பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான உதவிகளை பெற்றிருக்கிறது இலங்கை அரசு. ஒரு வரியில் சொன்னால், அன்று இஸ்ரேலின் புலனாய்வு தகவல்கள் இல்லாமல் இலங்கை ஒரு அங்குலமும் நகரவில்லை. கொலைகள், சித்திரவதைகள், மனித உரிமை மீறல்கள் என்று இதை பற்றியும் இஸ்ரேல் கணக்கில் எடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவை இஸ்ரேலை கூப்பிட்டு, இதோ பார், ஜேஆர் தோல்வி அடைந்தால் நீங்கள் பார்த்து செதுக்கிய விசேட அதிரடி படைகள் பற்றியெல்லாம் விசாரணைகள் வரக்கூடும், இதற்கும் கவனமாக இருங்கள் என்று ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஆவணங்களில் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் வாசிக்கும் போது ஒரு விஷயம் தெரிகிறது. ஜேஆர் ஜெயவர்தன என்ற தனிநபர் எப்படியெல்லாம் இலங்கையில் இனவர்க்க முரண்பாட்டை தோற்றுவித்து அதில் குளிர் காய்ந்தார் என்பதை இவை மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஜேஆரை ஆசியாவினுடைய நரி என்றும் ரணிலின் குருநாதர் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் எந்தவித மனித தன்மையும் இல்லாமல் ஒரு வலதுசாரி இஸ்ரேலிய அமெரிக்க தலைவர் ஒருவர் போலத்தான் அவர் தன்னுடைய ஆட்சி காலம் முழுக்க வாழ்ந்திருக்கிறார். இலங்கை சுதந்திரம் அடைந்த 1948 முதல் 2024 வரையான காலப்பகுதி வரை ஆட்சி செய்த தான் தோன்றித்தனமான ஆட்சியாளர்களால் இந்நாடு சீரழிந்து போனது என்பதை மிக சுருக்கமாக 76 ஆண்டு சாபம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அழைப்பது இந்த அளவுக்கு பொருத்தம் என்று தெரியவில்லை. 1948 முதல் 77 வரை இலங்கை அரசியல் அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்டு போயிருக்கவில்லை. பொருளாதார கொள்கை வேறுபாடுகள் மட்டும்தான் கட்சிகளுக்கிடையே இருந்தன. ஆனால் 1977ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சி 6/5 பங்கு பெரும்பான்மையோடு வென்று ஆட்சி அமைத்த பிறகுதான் அதிகார துஷ்பிரயோகத்தின் முழு வடிவத்தையும் இலங்கை பார்க்க தொடங்கியது. இந்த நாட்டை சுடுகாட்டுக்கு அனுப்பும் அத்தனை கெட்ட கைங்கரியங்களும் ஜேஆரினுடைய ஆட்சியில் தான் ஆரம்பமாகின. சுதந்திர கட்சி தலைவி ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் குடியுரிமை பறிப்பு, சம்பள அதிகரிப்பு கேட்டு போராட முனைந்த ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களின் தொழில் பறிப்பு, கோணவல சுனில் போன்ற பாதாள உலக பேர்வழிகளுக்கு அரசு அங்கீகாரத்துடன் மாலை மரியாதை, அரசுக்கு எதிராக தீர்ப்பு கூறிய நீதிபதிகளின் வீடுகளுக்கு கல்லெறிதல், யாழ்ப்பாண நூலக எரிப்பு என்று பஞ்சமா பாதகங்களை எல்லாம் மிக தாராளமாக அரசு அரங்கேற்றிக் கொண்டிருந்தது. இதனால் அரசின் செல்வாக்கு சிங்கள சமூகத்தில் படிப்படியாக தேய தொடங்கியிருந்தது. இதேவேளை வடக்கில் தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு ஏகப்பட்ட விடுதலை இயக்கங்கள் அரசுடன் போராடி கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் மிகவும் கடுப்பாகி போன ஜேஆர் லண்டனில் இருந்து வெளியாகும் டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகைக்கு 1983ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி காட்டமாக ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதன் சுருக்கம் என்னவென்றால், நான் இப்போது யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயங்கள் பற்றி கவனத்தில் எடுப்பதில்லை. யாழ்ப்பாண மக்களின் எம்மை பற்றிய நிலைப்பாடுகள் பற்றியோ நாம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் பற்றியோ இனிமேலும் அலட்டி கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்படும் வரை எமக்கு விமோசனம் இல்லை என்று பேட்டி அளித்திருந்தார். ஜேஆரின் இந்த பேட்டி ஒரு விபரீத நடவடிக்கைக்கான முன்னாயத்த ஏற்பாடாக அமைந்தது என்றே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. 1983ஆம் ஆண்டு ஜூலை இனப்படுகொலைகளுக்கு தலைவாசலாக அமைந்தது இந்த பேட்டி. இங்கே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை மேயருமான கே கணேசலிங்கம் என்பவரின் இந்த கூற்றுக்கள் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியவை. அவர் குறிப்பிடுகிறார், கருப்பு ஜூலை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. சிங்கள மக்கள் மத்தியில் வளர்ந்து வந்த அரச விரோத எதிர்ப்பை எப்படி மடைமாற்றுவது என்று எமக்கு தெரியவில்லை. கருப்பு ஜூலையில் என் பங்கு மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து அமைச்சர்களதும் பங்கு இருக்கிறது என்று 1991ஆம் ஆண்டு இந்திய தூதரக பாட்டி ஒன்றில் வைத்து ராவய பத்திரிகை ஆசிரியர் விக்டர் ஐவனிடம் போதையில் உளறி கொட்டியிருந்தார் கணேசலிங்கம். தமிழரான நீர் எப்படி இதற்கு துணை போகலாம் என்று ஐவன் பொறுமை மீறி கேட்ட பிறகு கணேசலிங்கம் எதையும் பேசவில்லை. சுதாரித்துக் கொண்டு அமைதியாகிவிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பு மிகு பதவியில் இருந்த ஒருவர் முதலாக பகிரங்கமாக உளறி கொட்டிய நிகழ்வாய் இந்த சம்பவம் பதிவானது. இது பற்றி எதையும் வெளியிட வேண்டாம் என்று கணேசலிங்கம் கேட்டுக்கொண்டதால் ஐவன் உடனே எதையும் எழுதவில்லை. ஆனால் சரியாக 2 வருடம் கழித்து 1993
1933ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை அழிவுகளுக்கு 10 வருடம் பூர்த்தியான போது கலு ஜூலியே சங்கவுனு துமாரைய என்று ஒரு கட்டுரையில் இந்த சந்திப்பின் முழு விவரங்களையும் எழுதியிருந்தார் ஐவர். இந்த ஜூலை இன அழிப்பு இலங்கையை ஒரு படு பிற்போக்கான நாடாக மாற்றும் என்று தெரிந்தும் ஜேஆர் ஏன் இதை செய்தார் என்ற கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் அதிகார வெறி. எல்லாவற்றையும் செய்துவிட்டு இந்த இனவாத வன்முறைகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் நவ சமசமாஜ கட்சியும் ஜேவிபியும் தான் காரணம் என்று கூறி அவற்றை தடை செய்தார் ஜேஆர். அதாவது அப்போது உருப்படியாக எதிர்க்கட்சி அரசியல் செய்த இந்த கட்சிகளை தருணம் பார்த்து பழி தீர்த்து கொண்டார். ஜேஆரின் 1982ஆம் ஆண்டின் முறைகேடான சர்வஜன வாக்கெடுப்புக்கு எதிராக ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீர தாக்கல் செய்த வழக்கை உயர் நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கியிருந்த காலம் அது. ஜேவிபியை தவிர மற்ற கட்சிகளின் தலைவர்கள் போய் போலீசில் சரணடைந்தார்கள். இதனால் 2 வாரங்களில் அவற்றின் தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் ரோஹண விஜயவீர தலைமறைவானார். ஜேஆர் அரசுக்கு எதிரான அவரது வழக்கும் தூக்கி வீசப்பட்டது. 1983 தமிழின அழிப்பு 30 வருட யுத்தத்துக்கு வழிகோலியது போல ஜேவிபி அரசு மோதலுக்கும் வழிகோலியது. இதன் விளைவுகள் தான் 1988-89க்கு தூபம் போட்டன. 60,000 இளைஞர்கள் கொல்லப்பட்ட ஜேவிபி அரசு மோதலில் ஆரம்பம் கூட இந்த 1983 இன அழிப்பு என்ற பழியை தூக்கி ஜேவிபி மேல் போட்டதால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஜேஆர் ஜெயவர்தனவுக்கு தம் அதிகாரத்துக்காக எதையும் செய்ய துணிந்த அன்றைய ஆட்சிக்கு இஸ்ரேலும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருந்ததுதான் ஆக்சிஜன் போல ஆனது. எந்தவித தயக்கமுமின்றி தம் இஷ்டப்பட்டதையெல்லாம் செய்வதற்கு துணையாகவும் இருந்திருக்கிறது. யாரை பற்றியும் எதை பற்றியும் அக்கறை கொள்ளாமல் தம் அரசியல் இருப்பு ஒன்றே முக்கியம் என்று இயங்கிக் கொண்டே இடைக்கிடை நாட்டை சிங்கப்பூராக்குவேன் என்றெல்லாம் இவர்கள் அளந்து விட்டதுதான் நகைச்சுவையின் உச்சம். இனவர்க்க முரண்பாடுகளை தோற்றுவித்து அது கட்டுக்கடங்காமல் போகும்போது சிங்கள மக்களை உசுப்பேற்றி கலவரங்களை ஏற்படுத்தி இதனால் வெகுண்டெழுந்து ஆயுத குழுக்கள் உருவான போது இஸ்ரேலை கொண்டு நசுக்க பார்த்ததெல்லாம் இந்த வகையான அரசியல். இதற்கு பெயர்தான் அரசியல் சாணக்கியமா? இது ஒரு அப்பட்டமான காடைத்தனம். உண்மையில் பல்லின பல்மத மக்கள் வாழும் இந்த நாடு ஒரு வானவில் வண்ணக்கோலம் போல இன்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் மோசமான ஆட்சியாளர்கள் இந்த பூமியில் புதையலுக்கு மேல் நின்று கொண்டு பிச்சை எடுக்கும் சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டு சென்றது இத்தனை துரதிர்ஷ்டவசமானது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.